அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பாசத்தோடு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு குட்டி திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்து கொண்டே கூட 70 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களோட பாவங்களையும் மன்னிச்சிருவான், ஏராளமான நன்மைகளையும் கொடுக்குறான், இன்னும் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தர்றான். இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக தூங்குவதற்கு முன்பாக இந்த திக்ரை 70 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 70 தேவைகளை கபூலாக்கி தருவான். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான திக்ர் என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். தூய்மையான அல்லாஹ்வே, மகத்தான அர்ஷுடைய ரப்பே. இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா பாசத்தோட நமது தேவைகளை கபூலாக்கி தருவான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச திக்ரு இந்த திக்ரு. சுபஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. இன்னும் ரப்பி அப்படிங்கிறது துஆ கபூலாகக்கூடிய அம்சம் கொண்ட வார்த்தை. இன்னும் மகத்தான அர்ஷுடைய ரப்பு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா நம்மளோட பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் பாசத்தோட நமது தேவைகளை அங்கீகரித்து கொடுக்குறான். எனவே இன்றைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி 70 முறை தஸ்பீஹ் செய்துட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாள் தேவைகள் கூட உங்களுக்கு நாளைக்கே நடக்கும். இன்றைக்கு இந்த திக்ரை ஓதுறதின் காரணமாக உங்களுடைய 70 தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த சிறந்த திக்ரை, அல்லாஹுக்கு பிரியமான திக்ரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.